நாராயணாய. கிருதே நாரசிம்மமஸ்து. திரேதாயாம் ரகுநந்தனக. துவாபரே வாசுதேவ வஸ்து. கலவு வெங்கட நாயக. கிருத்தயுகத்தில் நாரசிங்கம், திரேதாயுகத்தில் ராகவசிம்மம், துவாபர யுகத்தில் யாதவ சிம்மம், இதோ இந்த கலியுகத்தில் வெங்கட நரசிம்மம். பக்தர்களே, அந்த திருவேங்கடவனின் பிரதிபிம்பமான ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியின் வருடாந்திர பிரம்மோற்சவத்தில் 3ஆம் நாளான இன்று காலை எம்பெருமான் சிம்ம வாகனத்தில் யோக நரசிம்மர் திருக்கோலத்தில் எழுந்தருளியுள்ளார். இந்த வாகன சேவையை தரிசித்து திருவேங்கடமுடையானின் திருவருளை பெறுவதற்கு, அதாவது திருவேங்கடமுடையானின் பிரதிபிம்பமான கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியின் திருவருளை பெறுவதற்கு பக்தர்கள் அனைவரையும் வரவேற்பது திருமதி டி.கே. லட்சுமி கிருஷ்ணசுவாமி. சாதாரணமாக சிங்கங்கள் மழைக்காலத்தில் குகையை விட்டு வெளியே வராதாம். ஆனால் இப்போது இந்த மாசி மாதத்தில் குளிர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய, கோடை ஆரம்பமாக, சன்னதிக்குள்ளேயே இருந்து ஓய்வெடுக்காமல் நம் போன்ற பக்தர்களுக்கு திருவருள் புரிய வேண்டும் என்கிற வாத்சல்யத்தோடு இதோ சிம்ம வாகனத்தில் யோக நரசிம்மர் திருக்கோலத்தில் எழுந்தருளி நமக்கு திருக்காட்சி தருகிறார் எம்பெருமான். பரம வாத்சல்யன் அல்லவா அவன். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என்ற அத்தனை உறுதியோடு நம்பிக்கையோடு தனது தந்தை ஹிரண்யகசிபு கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னான் பிரகலாதன். அந்த அசுரக் குழந்தையின் வாக்கை மெய்ப்பிக்க தூணை பிளந்து கொண்டு வந்தாரே நரசிம்மன். அது தனது பக்தனின் மீதுள்ள வாத்சல்யத்தால் தானே. அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்டு வாளுகிற் சிங்க உருவாய் உளந்தொட்டு இரணியன் பொன் மார்வகலம் பிளந்திட்ட கைகள் என்கிறார் ஆழ்வார். அது மட்டுமல்ல, எங்கும் உளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையா என்று இரண்யன் தூண் புடைப்ப அங்கப்பொழுதே அவன் வீய தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்து என்று எம்பெருமானின் சீர்மையையும் பெருமைப்படுத்துகிறார் ஆழ்வார். பக்தர்களே, இந்த வாத்சல்யத்தில் ஒரு குறைவும் இல்லாதவர்தான் இதோ நமது கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள். அந்த எம்பெருமானின் வாத்சல்யத்தை நாம் போற்றுவோம். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடி வாடுமில் வாணுதலே என்கிறார் சுவாமி நம்மாழ்வார். பரமபதத்துக்கே போனாலும் அங்கே ஸ்ரீ மகாவிஷ்ணு தனக்கு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மராக காட்சி தர வேண்டும் என்று விரும்பினாராம் ஆழ்வார். பக்தர்களே, லக்ஷ்மி நரசிம்மரின் மேல் அத்தனை வாஞ்சை ஆழ்வாருக்கு. மாறி மலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர்பொங்க வெப்பாடும் பெருந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலேனி பூவை பூவண்ணா உன் கோவில் நின்றங்கடே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோர் எம்பாவாய். ஆண்டாள் பிராட்டி தனது திருப்பாவையில் கண்ணனை சேவித்து அருளிய பாசுரம். இங்கே நாம் சற்று உற்று கவனித்தோமானால் நமக்கு ஒரு விஷயம் புலப்படும். அவள் யாரிடத்தில் பிரார்த்தனை பண்ணுகிறாள்? உள்ளே நீ இருக்க வேண்டாம், குகையை விட்டு வெளியே வா, இங்கே சிங்காதனத்தில் வந்து உட்காரு நரசிம்மனே, நாங்கள் வந்த நோக்கத்தை, எங்கள் கோரிக்கையை கேள் என்கிறாள். ஏன் தெரியுமா? நமக்கு வேண்டியதை ஆராய்ந்து தருபவர் நரசிம்மனே என்று பூமிதேவி தாயாரே நமக்கு திருப்பாவையில் காட்டிக் கொடுத்திருக்கிறாள். பக்தர்களே, அந்த வெங்கட நரசிம்மனே நமது திருவேங்கடத்து எம்பெருமானின் பிரதிபிம்பமான ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி. அந்த எம்பெருமானுக்கு மாசி மாதம் நடைபெறுகின்ற இந்த பிரம்மோற்சவத்தில் 3ஆம் நாளான இன்று காலை எம்பெருமான் இதோ சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி இந்த சீனிவாச மங்காபுரத்தின் மாட வீதிகளில் பவனி வந்து பக்தர்களுக்கு தரிசனம் தருகிறார். பக்தர்களே, வீதி வலம் வரும் அந்த எம்பெருமானை இருகரம் கூப்பி சேவிப்போம். நமது பிரார்த்தனையை, வேண்டுதலை அவர் முன்பாக வைப்போம். ஆனால் எதை கேட்க வேண்டும்? செல்வத்தையா, சுகத்தையா, பதவியையா, ஆடம்பர வாழ்க்கையையா? வேண்டாம் வேண்டாம். எம்பெருமானை என்றென்றும் உன்னை தரிசித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்கிற அந்த பாக்கியத்தை நாம் எம்பெருமானிடம் வேண்ட வேண்டும். ருக்மணி பிராட்டி கண்ணனுக்கு ஓலை எழுதுகிறாள். அதில் 7 இடங்களில் பகவானை அழைக்கிறாள்.
ஓர் இடத்தில் கூட கிருஷ்ணா என்று கூப்பிடவில்லையாம், நரசிம்மா என்றுதான் அழைக்கிறாளாம். ஏன் தெரியுமா? நரசிம்மன் தான் அழைத்தவுடன் வந்து ரட்சிக்க கூடியவர். எனவே ருக்மணியின் இதயம் கவர்ந்த அவதாரம் நரசிம்ம அவதாரம் தானே. ஸ்ரீராம அவதாரத்தில் கூட மாரீஜன் ராமனை நரசிம்மா என்று அழைக்கிறானாம். சரணம் பிரபத்ய மாதாவிதாய விபூதி ஸ்ரீமத்ததங்கிரீவரம் பிரணமாமி மூர்த்தனாபுரம் ஜலஜ்ய நாற்பால வேதத்தான் வேங்கடத்தான் பின்னார் முடிதாஜம் பாதத்தான் பாதம் பணிந்துயர்ந்த பவ்வ படுதிரைகள் மோத பணிந்த பணமடிகளாலே அணிந்து அங்கனந்தனடை கிடக்கும் அம்மான் படியன் மணந்தனடை கிடக்கும் வந்து தவந்திரைகள் செம்பவனவன் மொத்தம் பந்தி விளக்கு மணி விளக்கு தாமரையால் பொன்னிய சீர்மார்வன் திருவல்லிக்கேணியான் சென்னேன் செல்லாத செங்கன்மாரெங்கள் மால் என்னாலாகும் வந்து இதையடிக்கு ஆளால் மறவாது வாழ்த்துவென்பாய் மொழிந்து வாமரனாய் மாவலிபால் பூவடி மன்னி அறந்து கொண்ட நெடுமாறு வினையடிக்கு ஏழ் பிறப்பு மாளாகி அஞ்சாதிருந்தவர் தொழியுமே ஆறிலை மேல் அன்னருளாத பிள்ளையாய் சேர்ந்த சேவடிக்கே
செம்மலர்தோ கை தொழுதேன் முந்தையராய் நிற்பார்க்கும் உலகம் உண்டமெந்தாய்க்கு அவ்வுலக வீரடியால் பின்னரந்து கோடல் வெறிதன்னு திருமானே செங்கருடையானே எங்கள் பெருமானே நீதனை பேதுவார் எவ்வளவு பேதுவார் அவ்வளவு வாதமலத்துழாய் மாலையார் சங்கரந்தான் சங்கினான் சார்கத்தான் பொங்கரவ வக்கரனை கொண்டான் வடிவார் முடிகாட்டு வானவர்கள் நாடுங்கடியார் மலர்தோவே காணும்படியாரை அருளிருகே செவ்வனே பக்தர்களே, ருக்மணி பிராட்டியின் இதயம் கவர்ந்த அவதாரம் நரசிம்ம அவதாரம் என்று அறிந்தோம். ஸ்ரீ ராம அவதாரத்தில் கூட மாரீசன் ராமனை நரசிம்மா என்று அழைக்கிறானாம். ஆஞ்சநேயரும் இலங்கையில் சீதா தேவியிடம், அம்மா நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள், என் முதுகில் ஏறி ராமன் வருவான், நரசிம்மனைப் போல வருவான் என்கிறாராம். மகாபாரத சாரமான ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்திலும் விஸ்வ என்ற சப்தத்தினாலே விஸ்வயுகி என்று நரசிம்மனை காட்டுகிறார். யோகோ யோகவிதாம் நேதா பிரதான புருஷேஸ்வரக நாரசிம்ம வபு ஸ்ரீமான் கேசவ புருஷோத்தமக. அதே போன்று முடிவிலும் சங்கபிருத் தங்கி சக்ரி சார்கதன்வா கதாதரக ரதாங்க பாணி ரக்ஷோப்பியக சர்வ பிரகரணாயுதக. அதாவது நகங்களையே ஆயுதமாக கொண்ட அந்த நரசிம்மனையே இந்த கடைசி ஸ்லோகமும் குறிக்கிறது. இந்த கலியுகத்திலும் ஸ்ரீனிவாசர் பத்மாவதி கல்யாணத்திலும் ஒரு காட்சி. தாயார் மணவரையில் மணக்கோலத்தில் அமர்ந்திருக்கிறாள். எல்லா உணவு வகைகளும் தயாராகி நிரம்பிவிட்டது. ரிஷிகள் உணவுக்காக காத்திருக்கிறார்கள். உணவை யாருக்கு முதலில் நிவேதனம் செய்ய வேண்டும் என்று கேள்வி எழுந்தபோது சீனிவாசரிடமே வந்து கேட்கிறார்களாம். அகோபல சேத்திரத்தில் உள்ள லக்ஷ்மி நரசிம்மனுக்கு நிவேதனம் செய்துவிட்டு உணவு அனைவருக்கும் விநியோகப்பட வேண்டும் என்றாராம் சீனிவாச பெருமாள். இவ்வாறாக ஸ்ரீ ராமனாலும் சீனிவாச பெருமாளாலும் வணங்கப்பட்டவர் என்பதாலேயே நரசிம்மனை பெரிய பெரிய பெருமாள் என்றே அழைக்கிறோம். பெரியாழ்வார் பல்லாண்டு பாடும்போது அந்தியம் போதில் அருவுரிவாகி அரியை அழைத்தவனே என்று பாடுகிறார். அந்த அவதார சமயத்தில் அவர் உக்கிரமூர்த்தியாக இருந்ததால் யாரும் அருகே போய் பல்லாண்டு பாட முடியவில்லையாம். அந்த குறை தீர பிற்காலத்தில் பாடினார் பெரியாழ்வார். திருமங்கையாழ்வாரும் அகோபில சேத்திரத்தில் அந்த எம்பெருமானின் அந்த அழகை பாடும்போது சொல்வதை கேளுங்கள். அங்கே சிம்மங்கள் எல்லாம் யானைகளை அடித்து கொன்றுவிட்டு அந்த தந்தங்களை வகைப்படுத்தி ஒவ்வொன்றாக கொண்டு வந்து நரசிம்மனின் திருவடியிலே இட்டு ஓம் நரசிம்மாய நமக என்று அர்ச்சனை பண்ணுகிறதாம். சிம்மமே சிம்மத்தை அர்ச்சனை பண்ணுகிறது சிங்கவேல் குன்றத்திலே. அங்கன் ஞாலம் அஞ்ச அங்கு ஓர் ஆளறியாய் அவுணம் பொங்க ஆகம் வள்ளுகிறாள் பொழுந்து புனிதனிடம் பைங்கன் ஆனை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கீழ் செங்கனாளி இட்டிரஞ்சும் சிங்கவேல் குன்றமே என்று பாடியுள்ளார் திருமங்கை ஆழ்வார். பக்தலே, அந்த எம்பெருமானை இதோ நாம் இப்போது இந்த பிரம்மோற்சவத்தின் 3ஆம் நாளான இன்று யோக நரசிம்மர் திருக்கோலத்தில் தரிசிக்கிறோம். இந்த யோக நரசிம்மர் திருக்கோலத்தை கொஞ்சம் பார்க்கலாமே. அகோபில திவ்ய சேத்திரத்தில் எம்பெருமான் நவ நரசிம்மர்களாக எழுந்தருளி உள்ளார். மேல் அகோபிலத்தில் ஜுவாலா நரசிம்மர், மாலோல நரசிம்மர், பாவன நரசிம்மர், குரோத்த நரசிம்மர், அகோபல நரசிம்மர் என 5 நரசிம்மர்களும், கீழ் அகோபலத்தில் பார்கவ நரசிம்மர், சத்திரவட நரசிம்மர், காரஞ்ச நரசிம்மர், யோகானந்த நரசிம்மர் என 4 நரசிம்மர்களாகவும் எழுந்தருளி உள்ளார். இதில் இன்று யோக நரசிம்மர் திருக்கோலத்தில் இதோ வீதிவலம் வந்து கொண்டிருக்கிறார் பகவான். யோகம் என்றாலே அபியாசம் என்று பொருள். தனது பக்தனான பிரகல்லாதனின் வேண்டுகோளின்படி அவனுக்கு சில யோக முத்திரைகளை கற்பித்ததாகவும் அந்த யோக நிலையிலேயே மேற்கரங்கள் சங்கும் சக்கரமும் ஏந்தியிருக்க
கீழ்க்கரங்கள் இரண்டும் யோக முத்திரையை காண்பிக்க யோகாசனத்தில் அமர்ந்துள்ளார். யோகம் என்பதே ஒரு மனசை ஒரு நிலைப்படுத்துவதுதானே. நாமும் நமது மனதை ஒரு நிலைப்படுத்திக் கொண்டு வீணான விஷயங்களில் மனசை எல்லாம் அலைவிடாமல் அந்த எம்பெருமானின் மீது பக்தி செலுத்தும்படி அந்த பகவானிடமே வேண்டுவோம். பக்தர்களே, அந்த பகவான் நமது பக்திக்கு இறங்குவார் அல்லவா? மிருக ஜாதியில் சிம்மத்தின் பலம் எத்தகையது என்றால் ஒரு பெரிய யானையை வீழ்த்தும் பராக்கிரமம் பெற்றதாம் சிங்கம். பிடரியை சிலிர்த்து கொண்டு வரும் சிம்மத்தை பார்த்து காட்டிலுள்ள அத்தனை மிருகங்களும் நடுங்குமாம். அதனால்தான் சிம்மம் காட்டுக்கே ராஜா. அந்த சிம்மத்தையே வாகனமாக கொண்டு பவனி வருகிறார் எம்பெருமான். ஆகவே இவரும் நரசிம்ம சுவாமிதானே. நான் முன்பே சொன்னபடி கிருதயுகத்திலே லக்ஷ்மி நரசிம்மம், திரேதாயுகத்திலே ராகவசிம்மம், துவாபர யுகத்தில் யசோதை இளஞ்சிங்கம், இதோ இந்த கலியுகத்தில் வேங்கட நரசிம்மன் அர்ச்சா ரூபியாக நம்மை கலியின் பிடியிலிருந்து காப்பதற்காக எழுந்தருளியுள்ளார். அந்த திருவேங்கடத்து எம்பெருமானின் பிரதிபிம்பமே இதோ ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி சீனிவாச மங்காபுரம் எனும் திவ்ய சேத்திரத்தில் திருப்பதிக்கு வெகு சமீபமாக எழுந்தருளியுள்ளார். ஆகவே இந்த எம்பெருமானை தரிசிப்பதும் வெகு சுலபம். மலையேறும் சிரமம் கூட எம்பெருமான் நமக்கு வைக்கவில்லை. இங்கே தாயாரோடு கூடி தாம்பத்தியம் நடத்தி சீனிவாச மங்காபுரம் என்ற பெயரோடு விளங்கும் இந்த சேத்திரத்தில் அந்த எம்பெருமானை தாயாரோடு சேவிப்பது எத்தகைய புண்ணியம்! எம்பெருமான் அர்ச்சாரூபியாக சேவை தரும் அனைத்து கோயில்களிலும் மூலமூர்த்தி யாராக இருந்தாலும் நிச்சயமாக அந்த கோவிலில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதி இருக்கும். நமது திருமலையில் கூட திருவேங்கடத்து எம்பெருமான் மூலமூர்த்தியாக விளங்கும் அந்த ஆனந்த நிலையத்தின் பிராகாரத்தில் ஸ்ரீ யோக நரசிம்மர் சன்னதி இருப்பதை பக்தர்களாக நீங்கள் கவனித்திருக்கலாம். அது மட்டுமல்ல, ஆனந்த நிலைய விமானத்தின் 4 மூலைகளிலும் சிம்மங்கள் இருப்பதையும் காணலாம். ஏனெனில் சிம்மம் பராக்கிரமத்தின் வீரத்தின் சின்னமாக போற்றப்படுகிறது. நமது பாரத தேசத்தின் சின்னம் கூட 4 தலைகளோடு கூடிய சிம்மம் தானே. 4வது திவ்ய பிரபந்தத்தில் பாசுரங்களுக்கு பொருள் கோரும்போது சிறு சிறு கதைகளை சொல்லி பெரிய தத்துவங்களை விளக்குவாராம் பராசர பட்டர். அவர் ஸ்ரீ நிருசிம்ம அவதாரத்தை பற்றி கூறியுள்ளதை இப்போது நாம் பார்க்கலாம். ஒரு தந்தை தன் மகனுக்கு சர்க்கரை போடாத பாலை கொடுத்து இதன் சுவை எப்படி இருந்தது என்று கேட்டாராம். மகன் இனிப்பு அவ்வளவாக இல்லை என்றாராம். அடுத்து சர்க்கரையை மட்டும் கொடுத்து சாப்பிடச் சொல்லி இது எப்படி இருந்தது என்று கேட்க மகன் பாலை விட இனிப்பாக இருந்தது என்றானாம். அடுத்து அதே பாலில் சர்க்கரையை கலந்து கொடுக்க பிள்ளை வெறும் பாலை விடவும் வெறும் சர்க்கரையை விடவும் இந்த சர்க்கரை கலந்த பால் மிகவும் இனிப்பாக இருந்தது என்று பதில் சொன்னானாம். எம்பெருமான் மிருக வடிவில் எடுத்த மத்ஸ்ய கூர்ம வராக அவதாரம் பால் போன்றவை. மனித வடிவில் எடுத்த ராம பலராம கிருஷ்ண அவதாரங்கள் சர்க்கரை போன்றவை. ஆனால் மனிதன் மிருகம் இரண்டும் கலந்த கலவியான நரசிம்ம அவதாரம் சர்க்கரை கலந்த பால் போன்றதாம். நரசிம்மன் மனிதனையும் மிருகத்தையும், அதாவது சேராத அந்த இரண்டையும் ஒன்றாக சேர்த்து வைத்தார். பகலும் இரவும் இணையும் சந்தியா காலத்தில் தோன்றி பகலையும் இரவையும் சேர்த்தார். வீட்டின் உள்புறம் வெளிப்புறம் இவை இரண்டையும் குறிக்கும் வகையில் வாசற்படியில் வைத்து இரண்யனை வதை செய்தார். ஆகவே பக்தர்களே, அந்த நகத்தை கெட்டியாய் வளரும்போது அது வெட்டி விடுகிறோம், ஆனால் அதற்கு கூட உயிர் இருக்கிறது என்று சொல்வார்கள். இரண்யன் அதை தான் கேட்ட வரத்தில் அந்த நகத்தை பற்றி சொல்லவில்லை. ஆகவேதான் இரண்யன் கேட்ட வரத்தின்படி ஆயுதங்களால் சாகக்கூடாது என்பதால் நகங்களால் கீறி கொன்று உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள் இரண்டையும் ஒன்று சேர்த்தார். சிங்கம் எப்படி யானையோடு போரிட்டு கொண்டே தன் குட்டிக்கு பாலூட்டுமோ அதுபோல இரண்யனை கோபத்துடன் வதம் செய்து கொண்டே பிரகலாதனுக்கு கருணை காட்டி அருள் புரிந்தார். இப்படி கருணை
கருணை, கோபம் 2 குணங்களையும் ஒரே நேரத்தில் சேர்ந்து காட்டினாராம். அதனால்தான் தாத்தா, தாத்தா என்றால் சேர்ப்பவன் என்று பொருள். இப்படி சேராத பொருட்களை எல்லாம் சேர்ப்பவராக நரசிம்மர் விளங்குவதால் தான் சந்தாத்தா என்று அழைக்கப்படுகிறார். விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 203வது திருநாமம் சந்தாத்ரே நமகா. இதை தினமும் சொல்பவர்களுக்கு வாழ்வில் பிரிந்து போன சொந்தங்களும் விட்டுப்போன செல்வங்களும் படிப்படியாக வந்து சேருமாம். பக்தர்களே, அந்த ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை தியானித்துக் கொண்டே இந்த திருக்கல்யாண சமயத்தில் இந்த யோக நரசிம்மரை இதோ இந்த சிம்ம வாகனத்தில் இருகரம் கூப்பி சேவிப்போம். வெங்கடேசா, கோவிந்தா என்று அந்த எம்பெருமானின் திருநாமங்களையும் சேர்த்து சொல்லுவோம். நமது குறைகளை எல்லாம் எம்பெருமான் களைந்து திருவருள் புரிவார் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. பகவான் தூணிலிருந்து கிளம்பி, அதாவது இந்த பூலோகத்தில் எடுத்த அவதாரங்களுள் இது அதி அற்புதம், அதி வினோதம். சிங்க முகத்தோடும் கூர்மையான நகங்களோடும் மனித உடலோடும் ஆளறியாக ஹிரண்யகசிபுவின் மாளிகையிலுள்ள அந்த தூணிலிருந்து கனப்பொழுதில் வெளிப்போந்தார் பகவான். அந்த தூணே அவருக்கு தாயாகிவிட்டதாம். இதை ஆச்சாரியர் வேதாந்த தேசிகன் தன்னுடைய தசாவதார சோஸ்திரத்தில் மகாசூர கிரகஸ்தூணா பிதாமகிய பூத் என்று அற்புதமாக வர்ணித்திருக்கிறார். இவ்வாறு தோன்றிய விதமும் அந்த ஸ்வரூபமும் ஸ்ரீ நரசிம்ம அவதாரத்தின் விசேஷத்தை நமக்கு காட்டுகிறது. பகவான் எதற்காக நரசிம்ம அவதாரம் பண்ணினார் என்றால், சகல வஸ்துக்களிலும் தான் இருப்பதை உலகத்தோருக்கு நிரூபிப்பதற்காகத்தானாம். விஸ்வம் என்கிற பதத்துக்கு இதுதான் அர்த்தம். விஷ்ணு புராணத்தில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது. விஷ்ணு, ஹே விஷ்ணு பகவானே, நீ எங்கும் பரவி உள்ளாய். அப்படி பரவி இருப்பதை உணர்த்ததான் நீ தூணிலிருந்து வெளிப்பட்டாய். ஸ்ரீ ராமாவதாரத்தில் முன்கூட்டியே தசரதரையும் கோசலையையும் தந்தை தாயாராக வரித்து கொண்டு அவதாரம் பண்ணினாய். ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தில் வசுதேவ சுதனாக தேவகியின் கர்ப்பத்தில் வாசம் பண்ண போகிறாய் என்பதும் முன்கூட்டியே தெரியும். ஆனால் இந்த அவதாரத்தில் எதற்கும் அவகாசமில்லை. யார் அப்பா யார் அம்மா என்றெல்லாம் முடிவெடுக்க முடியவில்லை. வித்யுத் என்று மின்னல் போல ஒரு அவதாரம். அதிவேகம். பிரம்மன் தந்த அந்த வரத்துக்கு கௌரவம் தருவதற்காகவும் தன் பக்தனான பிரகலாதனின் வாக்கை மெய்ப்பிப்பதற்காகவும் அவன் தந்தை ஹிரண்யன் காட்டிய தூணிலிருந்தே வெளிப்பட வேண்டும். ஆகவே வினாடியில் எடுக்கப்பட்ட அவதாரம் நரசிம்ம அவதாரம். ஆகவேதான் விஸ்வம் விஷ்ணுர் வஷட்கார என்று ஸ்ரீ நிருசிம்ம அவதாரத்தை முதலில் இந்த விஷ்ணு சகஸ்ர நாமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பக்தனின் சொல்லை காக்கவே எடுக்கப்பட்டது இந்த நரசிம்ம அவதாரம். வாக்கு சுத்தம் என்பது மிகவும் முக்கியம். ஒன்றை சொன்னால் அதை செய்து காட்டியே ஆக வேண்டும். இல்லை என்றால் அதற்கு மதிப்பிருக்காதாம். உன் ஹரி எங்கிருக்கிறான் என்று ஹிரண்யகசிபு தன் மகனை கேட்டபோது அதற்கு பிரகலாதன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், நாம் காணுகின்ற அத்தனை பொருள்களிலும் நிறைந்திருக்கிறான் என்று உரைக்க, இரணியன் அந்த தூணை கதையால் அடிக்க அதிலிருந்து வெளிப்பட்டவரே நரசிம்ம பெருமாள். வைகாசி மாதம் வளர்பிறை திரையோதசியில் பிரசோத வேளையில் அந்தி பொழுதில் சுவாதி நட்சத்திரத்தில் அவதாரமானார் சிங்கப்பிரான். பக்தர்களே, நரசிம்மன் என்றாலே அது ஒளிப்பிழம்பு என்று பொருள். ஹிரண்யவதன் முடிந்ததும் பகவான் பிரகலாதனிடம், நீ ஏன் தூணை காட்டினாய், இந்த துரும்பை காட்டியிருக்க கூடாதா என்று கேட்டாராம். பிரகலாதன் புரியாமல் நிற்க, தூண் என்பதால் உன் தந்தை அதை உடைக்கும் வரை காத்திருக்க வேண்டியிருந்தது. துரும்பு என்றால் அவன் கிள்ளி எரியும் போதே பிரசன்னமாகி இருப்பேன் என்றாராம். பக்தனின் மேல் அத்தனை வாஞ்சை எம்பெருமானுக்கு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனும் பாண்டவ இளவலான அர்ஜுனனுக்கு அருளிய பகவத்கீதையில் தைத்தியானாம் பிரகல்லோதகம் என்று அருளி இருப்பதிலிருந்தே அந்த பிரகல்லாதனின் பக்தியும் அந்த பக்தனின் மேல் பகவான் கொண்ட அந்த பிரேமையும் நமக்கு விளங்குகிறதல்லவா? நமது சிங்கப்பிரானுக்கு இன்னொரு பெயர் கூட உண்டு. அடித்த கை பிடித்த பெருமாள்.
தன்னை அடிக்க கையை ஓங்கிய அந்த ஹிரண்யகசிபுவின் கையை கெட்டியாக பிடித்து கொண்டு விட்டாராம் பெருமாள். மற்றொரு திருக்கரத்தால் அவனது சிரசை, அதாவது தலையை கெட்டியாக பிடித்து கொண்டாராம். ஏனென்றால் அந்த பிடி மூலமாகவே தனது பலத்தை அவனுக்கு காட்டினாராம். இந்த ஒரு பிடியே இப்படி இரும்பு பிடியாக இருக்கிறதே, நம்மை மரண வாயிலுக்கு கொண்டு போய்விடும் போலிருக்கிறதே என்பதை அவன் புரிந்து கொண்டாவது சரணாகதி பண்ணுகிறானா என்று பார்க்கலாம். அப்படி அவன் பணிந்து மன்னிப்பு கேட்டால் இவனை விட்டுவிடலாம் என்று அவனுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கிறாராம். அந்த பக்த வத்சலனுக்கு எவ்வளவு காருண்யம் பாருங்கள். உக்ர நரசிம்மராக வெளிப்பட்ட போதே இவ்வளவு காருண்யம் என்றால், இதோ இந்த யோக நரசிம்மராக இருக்கும்போது எவ்வளவு தயை வெளிப்படும். தயா சாகரன் அல்லவா அவன். அந்த வந்த உக்ரத்தை வர்ணிக்கும் போது சொல்கிறாராம், மேகம் எப்படி வேகமாக போகிறதோ அதைவிட வேகமாக செயல்பட்டான். பாய்ந்து வந்து இரண்யனை பிடித்தான், வழிக்கு வராம போகவே முடித்தான். இதில் ஒரு வரி உண்டு. அளந்திட்ட தூணை அவந்தட்ட ஆங்கே வளர்ந்திட்டு வாளுகிர் சிங்க உருவாய் உளந்தொட்டு இரணியன் ஒன்மார்வு அகலம் பிளந்திட்ட கைகளால் சப்பாணி பேய்முலை உண்டானே சப்பாணி என்று போற்றுகிறார் பெரியாழ்வார். இதை கொஞ்சம் உற்று பார்த்தோமானால் நமக்கு சில விஷயங்கள் விளங்கும். அளந்திட்ட தூண், அதாவது ஹிரண்யனே அளந்து கட்ட வைத்த தூண். வேறு தூணை சொன்னால் அங்கு ஏற்கனவே வந்து உட்கார்ந்திருப்பானோ என்று தானே பார்த்து 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 கட்டிய தூணை தேர்ந்தெடுத்தானாம். தங்கச் செங்கற்களால் கட்டப்பட்ட தூண். இரண்யனின் மாளிகையில் அவரது சிம்மாசனத்துக்கு மிக அருகில் உள்ள தூண். அதுவும் இரண்யன் போலவே மமதையோடு ஓங்கி உயர்ந்து நின்றதாம். அவனது அரண்மனை மொத்தத்துக்கும் அந்த தூணே ஆதாரம். அதாவது அவனது வெற்றியை நாட்டு மக்களுக்கு பறைசாற்றும் வண்ணமாக அமைந்த தூண் அது. தன்னை யாராலும் அசைக்க முடியாது என்று இரணியன் போட்ட கணக்கை தூள் தூளாக ஆக்கப் போகிற தூண். அதை அவனது கதையால் ஓங்கி அடித்ததும் தோன்றிய நரசிம்ம சுவாமி முதலில் தனது பலத்தை காட்டினார். அதன் பின்னர் மடியில் படுக்க வைத்துக்கொண்டு அவனது உள்ளத்தை தொட்டு பார்த்தாராம். நம்மை இவ்வளவு நாட்களாக இவன் தூற்றியது வாயளவிலா அல்லது இந்த மனசிலிருந்து வந்ததா என்று. வாயளவானால் போனால் போகிறதென்று மன்னித்து விட்டுவிடலாம். உள்ளத்திலிருந்து வந்தவை என்றால் முடித்து விடலாம் என்று அந்த சமயத்தில் கூட சோதித்து பார்க்கிறாராம் பகவான். முடிவில் வேறே வழியே இல்லாமல் ஹிரண்ய வதம் நடந்து முடிகிறது. नवनारसिंह नमो नमो नवनारसिंह नमो नमो भवनासितीर अहोबल नारसिंह नवनारसिंह नमो नमो भवनासितीर अहोबल नारसिंह नवनारसिंह 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 नमो नमो सतत प्रताप रौद्र ज्वाला नरसिंह वितत वीर सिंह विदारणा सतत प्रताप रौद्र ज्वाला नरसिंह वितत वीर सिंह विदारणा अतिशय करुण योगानंद नरसिंह
అతిశయ కరుణ యోగానంద నరసింహ మతి శాంతపు కాముగుమాని నరసింహ సా సనిద పగరి రీ రిధనిద పమగ గమప గమదప మదని మదసని ధనిరి ధనిరి స గరి గనిరి స గరిగస నిరనిప గరిగస నవనారసింహ నమో నమో భవనాసి తీర అహోబల నరసింహ నవనారసింహ 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 నమో నమో మరలి బీభత్సపు మట్యమళ్ళ నరసింహ నరహరి భార్గోటి నరసింహ మరలి బీభత్సపు మట్యమళ్ళ నరసింహ నరహరి భార్గోటి నరసింహ పరిపూర్ణ శృంగార ప్రహ్లాద నరసింహ పరిపూర్ణ శృంగార ప్రహ్లాద నరసింహ సిరులన భూతపు లక్ష్మీ నరసింహ నవనారసింహ నమో నమో భవనాసి తీర అహోబల నరసింహ నవనారసింహ 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 నమో నమో వదన భయానకపు వరాహ నరసింహ చెదరని వైభవాల శ్రీ నరసింహ వదన భయానకపు వరాహ నరసింహ చెదరని వైభవాల శ్రీ నరసింహ అదన శ్రీ వెంకటేశ అందు నిందు నిరవైతి అదన శ్రీ వెంకటేశ అందు నిందు నిరవైతి 10,000 రూపముల బహు నరసింహ సా సనిద పగరి రీ రిధనిద పమగ గమప గమదప మదని మదసని ధనిరి ధనిరి స గరిగ నిరి స గరిగస నిధనిప గరిగస నవనారసింహ నమో నమో భవనాసి తీర అహోబల నరసింహ నవనారసింహ నమో నమో భవనాసి తీర అహోబల నరసింహ నవనారసింహ నవనారసింహ நவநாரசிம்ஹ நமோ நமோ. பக்தர்களே, பகவான் கொடுத்த சந்தர்ப்பத்தை இரணியன் உபயோகித்துக் கொள்ளவில்லை. அவனது அகந்தையும் பிடிவாதமும்
அழியவில்லை, முடிவாக பகவானால் முடிக்கப்பட்டான். ஆகவேதான் நாம் பகவான் நமக்கு கொடுக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் 2 அடி வைத்தால் பகவான் நம்மை நோக்கி 4 அடி வருகிறாராம். இதோ இந்த மாட வீதிகளில் பவனி வருவது கூட எதற்காக? கோவிலுக்குள் உள்ளே வந்து சேவிக்க முடியாதவர்கள் கூட அவர்களுக்கு கூட வீதியிலேயே தரிசனம் தந்து தனது திருவருளை தருகிறாராம் எம்பெருமான். இப்போதாவது அவன் கோவிந்தா 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 என்கிற நாமாவளியை சொல்லி இருகரம் கூப்பி சேவிக்கிறானா என்பதை தனது அருள் விழிகளால் பார்க்கிறாராம் பகவான். பக்தர்களே, எப்படிப்பட்ட கருணை, எப்படிப்பட்ட வாத்சல்யம் எம்பெருமானுக்கு! இந்த கிரண்யவதத்தின் போது கூட பகவான் எப்படி அந்த பிரம்மன், அவன் தன்னால் படைக்கப்பட்ட பிரம்மன் கொடுத்த வரம், ஒன்றும் தேவும் உலகம் உயிரும் மற்றும் யாதுமில்லாத அன்று நான்முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தவன் இவனே என்கிற பாசுரப்படி 7 புவனங்களுக்கும் அதிபதியானவன், தன்னால் படைக்கப்பட்ட பிரம்மதேவன், அவன் வழங்கிய வரத்துக்கு கௌரவம் அளிக்கும் வகையில் பாதி சிம்மமாகவும் பாதி மனிதனாகவும் முற்றிலும் மாறுபட்ட நரகரியாய் பிரம்ம சிருஷ்டிக்கு உட்படாதவராய் வெளிப்பட்டு ஆயுதங்கள் ஏதுமின்றி தன்னுடைய கூரிய நகங்களால் கிழித்து கொன்றதும், பகலிலும் இரவிலும் சாகாமல் 2க்கும் நடுவே அந்தி பொழுதில் வீட்டின் அகத்திலும் புறத்திலும் இல்லாமல் வாசற்படி மேல் அமர்ந்து வதம் செய்ததும் சிங்கப்பிரானின் விசேஷம் அல்லவா? அந்த சிங்கப்பிரானே அழகப்பிரான், அவனே இதோ இப்போது கல்யாண வெங்கடேச சுவாமி. பக்தர்களே, அந்த தன்னால் படைக்கப்பட்ட பிரம்மதேவனுக்கு கூட கௌரவம் அளித்த அந்த எம்பெருமான் நம் போன்ற அடியார்களை கைவிட்டு விடுவானா? சுரர் அசுரர் முனிவர் நரர் கையில் பாரில் சுடர் வானில் பகல் இரவில் உள் புறம்பில் பெரு படையில் தான் சாகா விரண்யன் வன்றன்னை பிரகல்லாதன் தர்க்கித்து உண்டென்ற தூணில் நரகரியாய் பொழுது புகு நேரம் தன்னில் நாடி உதித்து உயர் வாசற்படி மீதேறி இரண்யனை தொடைமிசை வைத்து கிரினாலே இருபிளவாக்கினன் அரியே எம்பெருமானே என்று பாசுரமிட்டிருக்கிறார் ஆழ்வார். பக்தர்களே, ஆழ்வார்கள் தன்னுடைய பிரபந்தங்கள் மூலமாக எம்பெருமானை எப்படியெல்லாம் போற்றியிருக்கிறார் பாருங்கள். எம்பெருமான் பாண்டவ இளவலான அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை உபதேசிக்கும் போது கூட மிருகங்களில் நான் சிம்மம் என்கிறார். இதை கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டும். அப்போது நமக்கு ஒரு எண்ணம், அதாவது ஒரு உண்மை புரிய வரும். சிம்மம் மற்ற மிருகங்களிலிருந்து மாறுபட்டது. புலியைப் போல இரையை கண்டதும் சிம்மம் பாயாதாம். தனக்கு உணவு தேவை என்றால் மட்டுமே சிம்மம் மற்ற மிருகங்களை வேட்டையாடும். வேட்டையாடுவதில் கூட ஒரு நியாயத்தை, தர்மத்தை கடைபிடிப்பது சிம்மம்தானான். அதனால்தான் அது மிருகங்களின் ராஜா. அதன் ஆளுமையை அனைத்து மிருகங்களும் ஒத்துக்கொள்வதும் இந்த குணத்தால்தான். நம்முடைய 7 புவனங்களுக்கும் சக்கரவர்த்தியான நமது எம்பெருமானும் தர்ம நியாயத்துக்குத்தான் முதலிடம் கொடுப்பார் அல்லவா? நம் போன்ற பாபம் செய்தவர்களுக்கு கூட திருந்துவதற்கான சந்தர்ப்பத்தை கொடுத்து அதையும் பயன்படுத்திக் கொள்ளாதவர்களைத்தான் தண்டிக்கிறார். அப்போது கூட கடைசி வினாடியிலாவது அவன் திருகிறானா, பகவானை உணர்கிறானா என்று எத்தனையோ சந்தர்ப்பங்கள் தருகிறார் பகவான். அப்படிதான் இரண்யனுக்கும் அவ்வளவு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். அஜாமிலன் என்று ஒருவன் இருந்தான். மறந்து கூட கோவில் பக்கம் போக மாட்டான். அவன் நல்ல காரியமே செய்தவன் இல்லை, பகவானை நினைத்தவன் இல்லை. அவனுக்கு ஒரு மகன், கடைசி மகன். அவன் மீது அவனுக்கு கொள்ளை பிரியம். அவனது மனைவி அந்த குழந்தைக்கு நாராயணா என்று பெயர் வைத்தாளாம். அஜாமிலன் மரணப்படுக்கையில் இருக்கிறான். உயிர் பிரியும் சமயம். அவனுக்கு அவன் மகனை பார்க்க வேண்டும் என்று ஆசை. நாராயணா 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 3 முறை அழைத்தான். உயிர் பிரிந்து விட்டது. அவனை அழைத்து போக தேவதூதர்கள் வந்தார்களாம். யமதூதர்களுக்கு தேவதூதர்களை அங்கே கண்டதும் வியப்பு. எங்கே வந்தீர்கள் என்று கேட்க, இவனை சொர்க்கத்துக்கு அழைத்து போக வந்தோம் என்றார்களாம். இவனையா? இவன் நாஸ்திகன், இவன் செய்யாத அக்கிரமம் இல்லை என்று அவன் குற்றங்களை அவர்கள் அடுக்கிக் கொண்டே போக, அதற்கு தேவதூதர்கள் இருக்கலாம், ஆனால் உயிர் பிரியும் தருவாயில் தெரிந்தோ தெரியாதோ
தெரியாமலோ நாராயணா 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 என்று 3 முறை அழைத்து விட்டான். ஆகவே பகவான் இவனை ஸ்வர்க்கத்துக்கு அழைத்து வரச் சொன்னதாக சொன்னார்களாம். பக்தர்களே, தெரியாமல் சொன்னதற்கே அவனது பாப்பத்தை மன்னித்த எம்பெருமான் இந்த கலியுகத்தில் நம்மை ரட்சிக்க வந்திருக்கும் அவனே இந்த திருவேங்கடமுடையான் அல்லவா? அவனது பிரதிபிம்பம் தானே நமது ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள். அந்த எம்பெருமானை நாம் இதோ இந்த சிம்ம வாகனத்தில் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். நரசிம்ம மந்திரத்துக்கு மகாமந்திரம் என்று பெயர். அந்த மகிமை வாய்ந்த மந்திரத்தை ஜபிப்பவர்களுக்கு எல்லா காரியங்களும் கைகூடுமாம், வாழ்வில் வெற்றியே கிடைக்குமாம். ராமபிரான் சீதையை மீட்க இலங்கைக்கு கிளம்பும் முன்பாக ஸ்ரீ நரசிம்மர் எழுந்தருளி இருக்கும் அகோபில சேத்திரத்துக்கு வந்து ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு சோஸ்திரம் பண்ணினாராம். அந்த சோஸ்திரத்துக்கு பஞ்சாமிர்த சோஸ்திரம் என்று பெயர். நரசிம்மரை பூஜித்த பின் நல்ல பலத்தை பெற்று ராவணாதிகளை ஜெயித்து சீதா பிராட்டியை மீட்டதாக ஹரிவம்சம் என்கிற கிரந்தத்தில் கூறப்பட்டிருக்கிறது. அதே போல அகோபில சேத்திரத்தில் எம்பெருமான் நவ நரசிம்மர்களாக எழுந்தருளிப்பது நமக்கு தெரியும். அதில் 5வது நரசிம்மர் காரஞ்ச நரசிம்மர். இந்த நரசிம்மர் விசேஷமாக திருக்கரத்தில் வில் தரித்து ராகவ நரசிம்மராக ஆஞ்சநேயருக்கு காட்சியளித்தாராம். அது ஏன் தெரியுமா? ஸ்ரீ ஆஞ்சநேயர் காரஞ்ச விருட்சத்தின் கீழே ஸ்ரீ ராமனின் தரிசனத்துக்காக தவமிருக்க ஸ்ரீ மகாவிஷ்ணு அவர் முன்னே நரசிம்மனாக பிரத்யட்சமானாராம். ஸ்ரீ ராமனின் தரிசனத்துக்காக ஏங்கும் எனக்கு இந்த சிங்கமுகன் எதற்கு என்று அவர் வருந்த, அப்பனே, நீ ஸ்ரீராமனின் மேல் வைத்திருக்கும் பக்தியை அறியாதவர் யார்? எனினும் இது நரசிம்ம சேத்திரம். இங்கு நானே நரசிம்மன், நானே ராமன் என்று உரைத்து ஆஞ்சநேயரின் மன திருப்திக்காக ஸ்ரீராமனைப் போல வில்லேந்தி ராகவ நரசிம்மனாக காட்சி தந்ததாக அந்த ஸ்தல புராணம் கூறுகிறது. எப்படிப்பட்ட கருணை, எப்படிப்பட்ட வாத்சல்யம் தன் பக்தனின் மேல்! ஹனுமனின் பக்தி நாம் அறியாததா? அது எவன் ஒருவன் ஜபிக்கிறானோ அவனை காப்பாற்றுவதால் தான் அதற்கு மந்திரம் என்று பெயர். மந்திரங்களில் எத்தனையோ மந்திரங்கள் இருக்கலாம். ஸ்ரீமன் நாராயணனின் துதிக்கும் மந்திரங்கள் எல்லாம் விசேஷம்தான். ஏனெனில் ரட்சிப்பவன் ஸ்ரீமன் நாராயணன். அதிலும் உன்னதமானது ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மனை துதிக்கும் மந்திரம். பிரகலாதன் கூப்பிடவும் ஓடி வந்தவர் அல்லவா? இந்த மந்திர விசேஷத்துக்கு மந்திர ரஜத் என்று பெயராம். இதில் 32 அட்சரங்கள் கொண்டது இது. இந்த மந்திர ராஜ பத சோஸ்திரத்தை பரமசிவனார் ஸ்ரீ நரசிம்ம பகவானை அதை சொல்லி நரசிம்ம பகவானை சோஸ்திரம் செய்ததாக ஈஸ்வர சம்ஹிதை தெரிவிக்கிறது. எவர் ஒருவன் இதை காலையிலும் மாலையிலும் ஜபிக்கிறார்களோ அவர்களுக்கு நீண்ட ஆயுள், மித்ருபயம், சத்ருபயம் அவையெல்லாம் விலகிவிடுமாம். விருத்தோத்புல்ல விசாலாட்சம் விபக்ஷ சயதீட்சிதம் நினாதத்ரஸ்த விஸ்ராண்டம் விஷ்ணும் உக்ரம் நமாம்யகம். உருண்டு திரண்டு மலர்ந்து விசாலமான திருக்கண்களுடன் பக்தர்களை கடாட்சித்துக் கொண்டு அவர்களின் விரோதிகளை போக்குவதையே விரதமாக கொண்டவர். அவர் வீரகோஷம் செய்யும் போது அகிலமே நடுங்குவாம். உக்ர ரூபமாயிருக்கும் அந்த ஸ்ரீ நரசிம்ம பகவானை நான் நமஸ்கரிக்கிறேன் என்று தொடங்குகிறது இந்த சோஸ்திரம். நமஸ்தே நாரசிம்ஹாய, நமஸ்தே மதுவைரினே, நமஸ்தே பத்ம நேத்ராய, நமஸ்தே துக்கஹாரினே என்று நாமும் அந்த எம்பெருமானை நமது துக்கங்கள் விலக இருகை கூப்பி வேண்டுவோம். பகவத் பக்தி என்பது அது சாதாரண விஷயமல்ல. அது அமிர்தத்துக்கு ஒப்பானது என்பதை நாம் அறிவோம். அந்த பக்தி மட்டும் நமக்கு உண்டானால் நம்மோடு கலந்திருக்கும் இந்த சாதாரண விஷயங்கள் கூட தெய்வீகமாகிவிடுமாம். உதாரணங்கள் சிலவற்றை பார்க்கலாம். பக்தியோடு ஏற்றுக்கொள்ளும் போது நாம் சாப்பிடும் உணவு பிரசாதமாகிவிடும். பட்டினி இருந்தால் விரதமாகிவிடும். பருகும் நீர்
தீர்த்தமாகிவிடும். பாடும் பாட்டு கீர்த்தனமாகிவிடும். ஏழுமலை வாசனே வெங்கடரமணனே, ஏழுமலை வாசனே வெங்கடரமணனே, பாதம் வணங்கினோம் பாதை ஏறினோம் எங்கள் குல தெய்வமே. ஏழுமலை வாசனே வெங்கடரமணனே, பெருமையை இந்த உலகிற்கு காட்டினார். திரும்பிய திசையெல்லாம் உந்தன் அருள்முகம் காட்டினார். மனத்திரைகளை எந்த நினைகளை உனை காண ஓடி வந்தால் கண் திறக்கும் பெருமானே. ஏழுமலை வாசனே வெங்கடரமணனே, புஷ்பாலங்காரனே உன் பொன்முகம் காட்டினாய். முன்வினையாகிய எங்கள் பாவத்தை நீக்கவா. மனக்கவலையை எந்தன் குறைகளை உனை காண பாட்டெடுத்து பாடி வந்தோம் மூலவனே. ஏழுமலை வாசனே வெங்கடரமணனே, அமைதியை காட்டினாய் மனசுமைகளை நீக்கினாய். காலத்தின் நாதனே இந்த கலியுக தாசனே, கருநீலனே கற்கண்டு நேசனே, படியேறி காண வந்தால் ஓடி வரும் பெருமானே. ஏழுமலை வாசனே வெங்கடரமணனே, பாதம் வணங்கினோம் பாதை ஏறினோம் எங்கள் குல தெய்வமே. ஏழுமலை வாசனே வெங்கடரமணனே. வாசனே வெங்கடரமணனே,
வாசனே வெங்கடரமணனே பாதம் வணங்கினோம் பாதை ஏறினோம் எங்கள் குல தெய்வமே ஏழுமலை வாசனே வெங்கடரமணனே பெருமையை இந்த உலகிற்கு காட்டினார் திரும்பிய திசையெல்லாம் உந்தன் அருள்முகம் காட்டினார் மனத்திரைகளை எந்த நினைகளை உன்னை காண ஓடி வந்தால் கண் திறக்கும் பெருமானே ஏழுமலை வாசனே வெங்கடரமணனே பக்தர்களே, பக்தியை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். அந்த பக்தி மாத்திரம் நமக்கு இருந்துவிட்டால், நம்மோடு கலந்து விட்டால் சில சாதாரண விஷயங்கள் கூட தெய்வீகமாகி விடுகிறது அல்லவா? பக்தியோடு ஏற்றுக்கொள்ளும் நம் உணவு பிரசாதமாகிவிடும். பட்டினி இருந்தால் அதுவே விரதமாகிவிடும். பருகும் நீர் தீர்த்தமாகிவிடும். பாடும் பாட்டு கீர்த்தனமாகிவிடும். செய்யும் செயல்கள் கைங்கரியமாகிவிடும். செய்யும் பயணம் யாத்திரையாகிவிடும். நமது மனமே கோவிலாகிவிடும். அதில் அந்தர்யாமியாக பகவான் தானாக உள்ளே வந்து உட்கார்ந்து விடுகிறாராம். மொத்தத்தில் மனிதன் பக்தனாகிறான், புனிதனாகிறான். பக்தியின் மகிமையை பார்த்தீர்களா? இந்த பக்தியையே ஒரு யோகமாக கடைப்பிடித்தவன் தான் பிரகலாதன். தாயின் கருவில் இருக்கும் போதே நாரத மகரிஷியின் உபதேசத்தை கேட்டு ஸ்ரீமன் நாராயணனே பரதெய்வம் என்பதை உணர்ந்தது அந்த அசுர குழந்தை. அந்த குழந்தையின் பக்திக்காக அவனது தந்தை அவனை எத்தனையோ வகைகளில் துன்பப்படுத்தினான், எத்தனையோ கஷ்டங்களை கொடுத்தான். ஆனாலும் அவன் மனம் மாறவில்லை. அந்த குழந்தையின் பக்திக்காக, அவனுடைய வாக்கை மெய்ப்பிப்பதற்காக அவன் காட்டிய தூணிலிருந்தே அவதானமானார் ஸ்ரீ நரசிம்ம சுவாமி. பள்ளியில் ஓதி வந்ததன் சிறுவன் வாயில் ஓர் 1000 நாமம் ஒள்ளிய வாகி போதாங்கதனுக்கு ஒன்றுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையை சீறி வெகுண்டுதூன் புடைப்ப பிழியற் சனல்விழி பெழ்வாய் தெள்ளிய சிங்கம் ஆகிய தேவை திருவல்லிக் கேணி கண்டேனே என்கிறார் திருமங்கையாழ்வார். ஹிரண்ய சம்ஹாரம் ஆனபின் தனது பக்தர்களுக்கு ஒரு வாக்களித்தாராம் பெருமான். அந்த பிரகலாதனிடம், இனி உன் வம்சத்தில் யாரையும் நான் கொல்ல மாட்டேன் என்று. அதன்படி வாமன திருவிக்கிரம அவதாரத்தின் போது பிரகலாதனின் அந்த கொள்ளு பேரனான மகாபலி சக்கரவர்த்தியை கொல்லாமல் அவரது தலையில் தனது திருவடியை வைத்து பாதாள லோகத்துக்கு அனுப்பினார் பகவான். இந்த அவதாரம் ஒன்றில் மட்டும்தான் பகவான் யாரையுமே சம்ஹாரம் பண்ணவில்லை. இந்த பெருங்குணத்தை தான் ஆண்டாள் பிராட்டி தனது திருப்பாவையில் கூட ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று அன்றி உலகம் அழிந்தாய் அடிபோட்டி என்றும் அந்த திருவடிகளை போற்றுகிறார். அப்படிப்பட்ட கருணாசாகரன்தான் நமது எம்பெருமான். அந்த எம்பெருமான் இதோ இந்த சீனிவாச மங்காபுரத்தில் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியாக எழுந்தருளியுள்ளார். மலைத்தொடர்களில் நல்ல மலைத்தொடர்களில் ஒன்றான அகோபுலத்தில் எழுந்தியருளிருக்கிறார் ஸ்ரீ நரசிம்ம சுவாமி. வேம்கொடும் பாபங்கள் எல்லாம் வெந்திடச் செய்வதால் நல் மங்களம் பொருந்தும் ஷீர் வேங்கட மலையானது என்று ஒரு தனிப்பாடல் அல்லவா? இந்த புனிதமான மலை நமது திருமலை. ஸ்ரீவைகுண்டத்தில் பரமபதநாதரான ஸ்ரீமன் நாராயணனுக்கு கைங்கரியம் பண்ணிக்கொண்டிருக்கும் நித்திய சூரியான ஆதிசேஷனே இந்த திருமலையாக படர்ந்து எம்பெருமான் நித்தியவாசம் பண்ண தனது மடியை தந்திருக்கிறார் அல்லவா? அதில் அவருடைய தலைப்பகுதி திருமலை, உடல் பகுதி அகோபிலம்,
வால்பகுதி ஸ்ரீசைலம். அந்த அகோபில வாசனே நமது ஸ்ரீ நரசிம்ம பெருமாள். அந்த எம்பெருமான் தான் இதோ அந்த யோக நரசிம்மர் திருக்கோலத்தில்தான் இன்று 3ஆம் நாள் பிரம்மோற்சவத்தில் அதிகாலை இதோ யோக நரசிம்மர் திருக்கோலத்தில் நாம் லக்ஷ்மி நரசிம்மரை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். லக்ஷ்மி நரசிம்மம் என்று சொல்வது ஏன் தெரியுமா? ஸ்ரீ மகாலட்சுமியோடு கூடிய நரசிம்ம சுவாமியை உபாசித்தால் நமக்கு பரமமங்கலம் உண்டாகுமாம். மாங்கல்யஸ்தவம் என்கிற ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை குறித்த சோஸ்திரத்தை தினமும் பெண்கள் அனுசந்தித்தால் அவர்கள் தீர்க்க சுமங்கலிகளாக இருப்பார்களாம். புருஷர்கள் சொன்னால் அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த ராட்சச குணங்கள் எல்லாம் அழிந்து விடுமாம். ஹரி என்கிற சொல்லுக்கே சிம்மம் என்று அர்த்தம். அந்த சிம்மமாகிய நரசிம்மன் நம்மை காத்தருள்வார், சகல மங்களங்களும் அருள்வார். மங்களம் பகவான் விஷ்ணுகு, மங்களம் மதுசூதனக, மங்களம் புண்டரீகாட்சக, மங்களாய தனோ ஹரிஹி என்று மங்களங்களுக்கெல்லாம் இருப்பிடமான அந்த ஸ்ரீ நரசிம்மனை நமது மனதிலே இருத்துக்கொண்டு இதோ இந்த ஸ்ரீ நரசிம்ம அவதாரத்துக்கு பெரியாழ்வாரைப் போல நாமும் பல்லாண்டு பாடலாம். எந்தை தந்தை தந்தை தம் மூத்தப்பன் ஏழ்படி கால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்செய்கின்றோம் திருவோணத் திருவிழவில் அந்தியம் போதில் அறிவுருவாகி அரியை அழித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்று பாடுதுமே என்பது பெரியாழ்வார் திருமொழி. பக்தர்களே, எம்பெருமானின் பிரம்மோற்சவ சமயத்தில் நாமும் இதோ அந்த எம்பெருமானின் இந்த யோக நரசிம்மர் திருக்கோலத்துக்கு பல்லாண்டு பாடினோம். வெங்கடாந்திரி சமம்ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வெங்கடேச சமோதேவோ நபூதோ நபவிஷ்யதி என்ற புராண கூற்றுப்படி திருமலை சேத்திரத்துக்கு சமமான சேத்திரம் இல்லை. கலியுக தெய்வமான திருவேங்கடமுடையானுக்கு சமமான தெய்வம் இதற்கு முன்பும் சரி பின்பும் சரி இல்லவே இல்லை என்று வெங்கடேச புராணம் எடுத்துரைக்கிறது. அந்த எம்பெருமானின் பிரதிபிம்பமே இதோ இந்த சீனிவாச மங்காபுரத்தில் எழுந்திருக்கும் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி. சகல லோக அதிபதி தேவாதி தேவன் மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் என்றாள் அல்லவா ஆண்டாள் பிராட்டி. அதோ அந்த தேவாதி தேவன் இதோ இந்த கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி. இதோ அந்த ராஜகோபுரம், கோபுர தரிசனம் ஜன்ம பாபஹரணம் என்பார்கள். நாமும் இப்போது அந்த கோபுரத்தை தரிசித்தோம். இதோ திருவந்திக்காப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. உற்சவத்தின் முடிவாக இந்த திருவந்திக்காப்பு நடைபெறுவதும் வழக்கமாக இருந்து வருகிறது. அதையும் இப்போது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி வழியாக நாம் இருந்த இடத்திலிருந்தே இதோ இந்த வாகன விசேஷத்தை தரிசித்து மகிழ்ந்தோம். அந்த எம்பெருமானை இருகரம் கூப்பி நாமும் சேவித்து மகிழ்வோம். கோவிந்தா கோவிந்தா என்கிற அந்த நாமாவளியையும் சொல்லி மகிழ்வோம். இதையடுத்து எம்பெருமானுக்கு இப்போது கும்பஹாரத்தி காட்டப்பட உள்ளது. பக்தர்களே, கும்பத்தின் மேல் திரியை ஏற்றி உலா வந்த எம்பெருமானுக்கு திருஷ்டி கழிவதற்காக இந்த கும்பஹாரத்தி காட்டப்படுவதாக சாஸ்திரம் சொல்கிறது. சிங்கப்பிரான் அழகிய பிரான் என்பார் ஆழ்வார். அதே போல அந்த அழகிய பிரானின் திருமேனிக்கு எந்தவிதமான திருஷ்டி கண்களும் தீக்கண்களின் திருஷ்டியும் படாதவாறு இதோ இந்த கும்பஹாரத்தி காட்டப்படுகிறது. ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதியே நிதியேனா ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். సుముఖమంగళము శుభమంగళము సుముఖమంగళము శుభమంగళము శమదమగకటే జయమంగళము సుముఖమంగళము శుభమంగళము శమదమగకటే జయమంగళము
शरणहत दैत्यगणा अनुपम चरितानन्तनिरता अनुपम चरितानन्तनिरता सनक प्रियते जय मङ्गलमु मुखमङ्गलमु शुभमङ्गलमु शमदमगतदे जय मङ्गलमु सुमुखमङ्गलमु शुभमङ्गलमु चतुर्भुजाङ्गा सदया पाङ्गा गतनक्राम्बुजकरचक्रा चतुर्भुजाङ्गा सदया पाङ्गा गतनक्राम्बुजकरचक्रा श्रुतचरणागत श्रीवेङ्कटपति श्रुतचरण विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ